ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த விலாகில் வந்து என்னோடய ஃப்ரைடே ரொட்டீன் தான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி விலாகாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு துணியை வந்து வாஷிங்க்கு போட்டிருந்தேன். அது வாஷ் ஆனதும் வந்து எடுத்து காய போடலான்னு தான் காய போட்டுட்ருந்தேன். இப்போலாம் வந்து துணியை காய போட்டால் அது வந்து ஃபுல்லாக காயுமான்னு கேட்டால் அது டவுட்டு தான். ஏன்னா சடனாக வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிரும். அதனால் வந்து துணி காயறதே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு சில நேரம் வந்து நான் நைட்டு வந்து துணியெல்லாம் எடுத்து ஹால்லேயே வந்து ஃபேன் போட்டு அப்படியே நான் விரித்து விட்டுருவேன். அது வந்து ஓரளவுக்கு காஞ்சிரும். ஸோ இப்படி தான் வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி எனக்கு கிச்சன் க்ளீன் பண்ணுற ஐடியாவே கிடையாது. சும்மா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்ச வேஸ்ட்டெல்லாம் வந்து கவுண்டர் டாப்பில் அப்படியே கிடந்ததில்ல, அதை மட்டும் க்ளீன் பண்ணலான்னு தான் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறமா வந்து ஒன் பை ஒன்னாக எடுக்க வந்து சரி இதையும் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சு நான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிச்சனில் மேலே வந்து இந்த லைட் ஒட்டியிருக்கேன். இது வந்து கீழே வரைக்கும் வரும். சைடில் பெண்டாகி வரதுனால டேப் வந்து சரியாக ஒட்டாமல் கீழே லைட் வந்து விழுந்துருச்சு. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒட்டி விட்டுடலான்னு சொல்லிவிட்டு அதை தான் வந்து நான் ஒட்டிகிட்ருந்தேன். இந்த டேப் வந்து ஒட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒட்டுற இடத்த வந்து லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒட்டினா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒட்டும். அதனால் பார்த்திங்கன்னா மேலே ஷெல்ஃப்லையும் அதுக்கப்புறம் இந்த லைட்டுக்கு பின்னாடியும் வந்து லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டேப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி ஒட்டிட்டு அந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே ஷெல்ஃபில் வந்து ஒட்டி விட்டுட்டா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ இதே மாதிரியே வந்து நான் எல்லா இடத்துலையும் ஒட்டிட்டு ஃபைனலாக எப்படி இருக்குன்னு சொல்லி நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து வெளிச்சம் அந்த அளவுக்குலாம் வராது. என்னோடய கிச்சனில் வந்து ஒரே ஒரு விண்டோ தான் இருக்குது. அந்த விண்டோ வழியாக பார்த்தாலும் வந்து எதிரில் பில்டிங் இருக்கிறதுனால வந்து சரியாக வெளிச்சம் வராது. அந்த அளவுக்கு காற்றும் வராது. ஸோ வந்து என் கிச்சன் பகல்லையுமே வந்து இருட்டாக தான் இருக்கும். லைட் இருந்தால் தான் வந்து எந்த வேலையும் பார்க்க முடியும். எனக்கு வந்து ஒரு லைட் இருக்கிறதுனால வந்து ரொம்ப டிம்மாகவே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த லைட் மாட்டினதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும் எனக்கு கிச்சனே பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நான் அதையும் மாற்றி கொஞ்சம் மேலே ஒட்டினதுனால இன்னுமே வந்து பிரைட்டாக இருந்துச்சு. கிச்சனுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து வெளிச்சம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்படி தான் வந்து இருந்துச்சு ஃபைனலாக. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு வேணால் கொஞ்சம் டிம்மாக தெரியலாம். ஆனால் வந்து நேரில் பார்க்குறப்போ வந்து ரொம்ப பிரைட்டாகவே இருந்துச்சு கிச்சன் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பில் இருக்க எல்லா திங்ஸையும் வந்து எடுத்து வச்சுட்டு நான் வந்து க்ளீனிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரீசெண்ட் டைமாக பார்த்தீங்கன்னா டீக்ளட்டர் அப்புறம் வந்து மினிமலிசம் இது வந்து கொஞ்சம் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. டீக்ளட்டர் மீன்ஸ் நம்ம வீட்டில் வந்து தேவையில்லாத திங்ஸ் ஏதாச்சும் இருக்கும். நம்ம வந்து பத்திரப்படுத்தி வச்சுருப்போம். இது வந்து ஒரு மெமரிஸ்க்காக கூட நம்ம வந்து பத்திரப்படுத்தி வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து நிறையா திங்ஸ் சேர்க்குறப்போ வந்து அந்த இடத்த வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து அடைச்சிட்ருக்கும். அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணாலே போதும். அந்த இடம் பார்க்குறதுக்கே நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா திங்ஸ் வந்து நம்ம வீட்டில் நிறையா ஸ்பேஸை வந்து அடைச்சிட்ருக்கும். அதுவே வந்து வீட்டை பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து அலங்கோலமாக காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டாலே நம்ம வீடு வந்து எப்போவுமே பார்க்குறதுக்கு நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்கும். ஸோ எனக்குமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து டீக்ளட்டர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இருக்குது. ஸோ நான் டீக்ளட்டர் பண்ணால் அதையும் வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். மேபி நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதனால் சொல்கிறேன். இப்போ வந்து நான் கவுண்டர் டாப்பில் உள்ள வேஸ்ட்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையோட வந்து கேஸ் ஸ்டவ்வையும் வந்து லைட்டாக தொடச்சி விட்டுறேன். காலையில் சமைக்கும்போது தெரிச்ச எண்ணெய், கடுகு இதெல்லாம் வந்து அங்கங்கே அப்படி இப்படி கிடந்தது. அதையும் தொடச்சிட்டு அப்புறம் மேலே வந்து டைல்ஸ்லேயும் வந்து கடுகு, எண்ணெய்லாம் தெரிச்சிருக்கும்ல, அதையும் வந்து அப்படியே கையோட வந்து தொடச்சி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து லைட்டாக வந்து தண்ணி தெளித்து விட்டுட்டு நான் வந்து விம் ஜெல் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். விம் ஜெல் யூஸ் பண்ணி ஒரு ஸ்க்ரப்பு வச்சு நல்லா வந்து நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன். இதிலே வந்து பார்த்திங்கன்னா எல்லா அழுக்குமே போயிடும். கிச்சன் வந்து ரொம்பவே க்ளீனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்க்ரப் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா வைப்பர் வச்சு இந்த தண்ணி எல்லாத்தையுமே வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறமே வந்து ஃபுல்லாக வந்து நல்லா ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே அதை வந்து காய விட்டுட்டு அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா வந்து எல்லா திங்ஸையும் எடுத்து கவுண்டர் டாப் மேலே வந்து நான் வச்சுருவேன்.
ஃபைனலாக வந்து கிச்சன் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து லஞ்ச் எல்லாம் செஞ்சு முடிச்சு சாப்பிட்டதுக்கப்புறமா தான் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் பாத்திரம்லாம் கிடந்துச்சு. அதை மட்டும் வாஷ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதால வந்து விளக்கேற்ற வேண்டியது இருந்துச்சு. ஸோ வந்து வீட்டையும் வந்து சீக்கிரமாக வந்து பெருக்கி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நானும் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். அன்றைக்கி ஈவினிங் வந்து கோயிலுக்கு போகலான்னு இருந்தோம். அந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம். ஸோ வந்து சீக்கிரமாக விளக்கேற்றி முடிச்சிட்டா கோயிலுக்கு வந்து கரெக்டான டைமுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் சீக்கிரமாக பார்த்துட்ருந்தேன். எனக்கு வந்து கொஞ்ச நாளாகவே பார்த்திங்கன்னா முருகர் கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் வந்து எங்கள் பக்கத்தில் வந்து எந்த முருகர் கோயிலுமே இல்லை. இருக்குது, ஆனால் வந்து முருகருக்குன்னு வந்து தனியாக இல்லை. ஸோ வந்து அந்த முருகர் கோயிலை வந்து நாங்கள் கூகுளில் தான் சர்ச் பண்ணி போனோம். அது வந்து கொஞ்சம் தூரம் தான். ஆனால் இங்கே இருக்கிற டிராஃபிக்னால பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் அதிகமாக தெரிஞ்சிச்சு. டிராஃபிக்கே இல்லைன்னா ஒரு 30 மினிட்ஸில் வந்து நாங்கள் வந்து ரீச் ஆகியிருப்போம். இங்கே இருக்கிற டிராஃபிக்னாலே பார்த்திங்கன்னா நம்ம எங்கே கிளம்புனாலும் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி தான் போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து அப்போ தான் டைமுக்காவது வந்து ரீச் ஆக முடியும். வீட்டில் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளிச்சமாக தான் இருந்தது. போகிறதுக்குள்ளேயுமே வந்து ஒரு 7 மணி 7:30 அந்த மாதிரி ஆகிருச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அடிக்கடி வந்து ட்ரெயின் போகிறதுனால அந்த வியூ பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. நான் அதை வந்து வீடியோவும் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் வீடியோவில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நேரில் பார்க்குறப்போ வந்து சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளத்தில் வந்து விளக்கேற்றுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெத்தலை தீபமும் அங்கே இருந்துச்சு. நான் வந்து வெத்தலை தீபம் தான் வாங்கியிருந்தேன். விளக்கேற்றி முடிச்சுட்டு நாங்கள் சாமியும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 6 படை முருகனோட ஃப்ரேம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அது என்னென்ன ஊருன்னு சொல்லி அது கீழே போர்டும் வந்து வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த கோயிலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய முருகர் சிலை வந்து வச்சுருந்தாங்க. அங்கேயும் போய் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் எப்படியும் வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து 10 மணிக்கு மேலே ஆயிரும். அதனால் வந்து போகிற வழியிலே சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் ராமேஸ்வரம் கஃபே தான் போயிருந்தோம். இதுதான் வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறது. இது வந்து இன்ஸ்டா ரீல்ஸு, ஷார்ட்ஸு இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரெண்டாக்கி விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி போய் பார்க்கலாமேன்னு தான் போனோம். ஆனால் டேஸ்ட் வந்து உண்மையிலே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நம்ம வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்காது. நின்றுட்டு தான் சாப்பிட்ணும். அதே சமயம் கூட்டமும் வந்து அதிகமாக தான் இருந்துச்சு அங்கே. இங்கே வந்து நம்ம செல்ஃப் ஆர்டரும் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன வேணுமோ அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணிட்டா நமக்கு பில் வந்துடும். அந்த பில்லை கொடுத்து நமக்கான சாப்பாடை வந்து நம்ம வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து டெசர்ட்க்கு வந்து இது தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது பேர் என்னன்னுலாம் எனக்கு தெரியல. ஆனால் இதில் சேமியா, அப்புறம் பாதாம் கீர், இனிப்பு பூந்தி, அப்புறம் க்ரஷ்டு பாதாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் போட்டிருந்தாங்க. டேஸ்ட் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் எனக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து மேங்கோ ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து மசாலா தோசை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இதுவுமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து நாங்கள் இன்னொரு வாட்டி கூட ராமேஸ்வரம் கஃபே வந்து போயிட்டு வந்துட்டோம். ஆனால் இதை விட பெட்டராக இருந்தது வந்து எங்களுக்கு பிடிச்சது வந்து புட்டும், எனக்கு வந்து நீர் தோசை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது கூட வந்து வெல்லம் வச்சு கொடுத்தாங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ இதோட இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்குள்ள ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.